எல்லோருத்துக்கும் மாலை வணக்கம் சார். இன்றைய மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை சார். அதோட அப்டேஷன் நிஃப்டி 25,535 அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,247.55. ஹை பார்த்தீங்கன்னா 25,370.70. லோ பார்த்தீங்கன்னா 25,213.65. அப்போ அப்சைடு சான்சஸ் இல்லை சார். லோ சைடு பார்த்தீங்கன்னா 25,229. பட்டு இது பாடி அந்த லெவலில் க்ளோஸ் பிரேக் பண்ணல சார். ஒன்லி விக்கு மட்டும்தான் சார் இருந்திருக்கு. பாடி பிரேக் ஆகலை. அதனால் ஆக்டிவேட் கிடையாது. ஆன்லைன் கஸ்டமர் சில பேர் ட்ரேடு பண்ணாங்க. ஒரு சில பேர் எக்ஸிட் ஆகிட்டாங்க காஸ்ட்டில். ஒரு சில பேர் கொஞ்சம் லாஸ்லேயும் புக் பண்ணியிருக்காங்க. பட் தவறான என்ட்ரி எடுத்துட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சார், பேங்க் நிஃப்டி அப்சைட் லெவல் 60,240. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,542.25. ஹை பார்த்தீங்கன்னா 59,906.90. லோ பார்த்தீங்கன்னா 59,501.80. அப்போ அப்சைடு லெவலும் பிரேக் ஆகலை, டவுன் சைடும் பிரேக் ஆகலை. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 59,500. அப்போ அதுவும் சான்சஸ் இல்லை. இதுவும் ரெண்டு சைடு பிரேக் ஆகலை சார். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 81,947.31. ஹை பார்த்தீங்கன்னா 82,430.82. லோ பார்த்தீங்கன்னா 81,941.03. நம்மளோட அப்சைடு லெவல் பார்த்தீங்கன்னா 82,940. அது சான்சஸ் இல்லை சார். லோ சைடு பார்த்தீங்கன்னா 81,950. பட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே லோ போயிடுச்சு. பாடி பிரேக் ஆகலை சார். நம்ம லெவலில் விக்கு மட்டும் தான் சார் போச்சு. இதுவும் செல்லிங் ப்ரெசன்ட் ஃபஸ்ட் டைமே போயிடுச்சு சார். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதனால் இதுவும் ஆக்டிவேட் ஆகலை. இன்னத்தோட லெவல்ஸ் நம்மளது எந்த சைடும் பிரேக் ஆகலை சார். மிடிலாக போயிடுச்சு. மார்க்கெட்டு பெரிய மூமெண்ட் இல்லை சார். நீங்களே பார்க்கல. ஆனால் லோ ஹையும் பார்த்தா ட்ரேட் ஆன மாதிரி பண்ணலான்னு தோணும். பட் ட்ரேடு பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. இது என்னத்தோட நிலவரங்க சார். இந்த சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சார். நான் போடக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் கொடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குது. நான் மண்டேலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் சார். என்னென்னா, இப்போ நம்ம லெவல் கண்டிப்பாக பிரேக் பண்ணால் டார்கெட் அச்சீவ் ஆகும். இதில் பார்க்குற எல்லா அவங்களுக்கும் தெரியும். ஏதாவது டவுட் இருந்தால் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சார். ஒரு 2-3 அண்ணன் தான் சார் ஃபெயில் ஆகிருக்கு நான் கொடுத்ததுலையே. அதுலேயே ஒரே ஒரு நாள் பேங்க் நிஃப்டி ஆக்டிவேட் ஆகிட்டு திரும்ப அகைன்ஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட் இல்லை. ஒரு 135 பாயிண்ட் 130 பாயிண்ட் அது மாதிரி வந்திருக்கு. மற்றபடி எல்லாமே ஒன்லி பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக டார்கெட் அச்சீவ். அதில் எந்த டவுட் இல்லை. கம்மிங் மண்டேலேருந்து இன்னொரு சேஞ்சஸ் சார். ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோவில் நான் லெவல்ஸ் கொடுத்துருவேன். லைவ் மார்க்கெட்டில் ஆன்லைன் சப்போர்ட்டில் வர்றவங்களுக்கு 2 லெவலும் பிரேக் ஆகாமல் மிடில் ட்ரேட் ஆச்சுன்னா அதில் திரும்ப ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சார். மண்டேலேருந்து கம்பல்சரி ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஒரு பிளானிங்கில் படிச்சிருக்கு சார். மண்டேலேருந்து அதை சப்போர்ட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது தேவைப்படுன்னா நீங்கள் ஆன்லைனுக்கு வாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சருங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் ஆன்லைன் லைவில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆஸ் யூஷுவல் இந்த லெவல் தான் சார் அதுலேயும் நான் கொடுக்க போகிறேன். அந்த லெவல் பிரேக் ஆனால் ஓகே, கண்டினியூ ஆகிக்க ட்ரேடு. சப்போஸ் 2 லெவலும் டச் பண்ணல அப்படின்னா மிடில் இன்னொரு நான் லெவல் கொடுப்பேன் சார். அந்த லெவல் நிச்சயம் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. என்னோடய லெவல்ஸ் ஏறக்குறைய ஒரு 2 மாதம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். நீங்களும் செக் பண்ணியிருப்பீங்க. பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். 100% நான் கொடுக்குறது அச்சீவ் ஆகும் சார். அந்த டவுட்டும் வேண்டியதில்லை. ட்ரேடிங்கில் நான் ஒரு 17 வருஷம் இந்த ட்ரேடிங்கில் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நான் பார்த்துருக்குறேன். மீட் பண்ணி தான் சார் நான் வந்திருக்கிறேன். அதனால் ஒரு ட்ரேடராக இருந்து அவங்களோட மனநிலை கஷ்டம் என்ன இருக்குதுன்னு எனக்கும் அந்த ஃபீல் தெரியும். அதுக்காக தான் சார் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு நான் இந்த ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். 2 லெவலும் பிரேக் ஆனால் ஓகே, ஆக்சுவல் ட்ரேட் ஆகிக்கு. ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடு தான் சார். திரும்ப தரப்போகிறது இல்லை. ஒரே ட்ரேடு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. சப்போஸ் 2 லெவலில் பிரேக் ஆகலைன்னு அகைன் நான் ஒரு லெவல் தரேன் சார். நிச்சயமாக அதை ட்ரேட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம் சார். அந்த டவுட்டு வேண்டியதில்லை. ட்ரேடிங் ரொம்ப ஈஸி தான். பட் ட்ரிக்கு கரெக்டாக தெரிஞ்சு பண்ணால் நிச்சயமாக 100% ஈஸி. அது இந்த டவுட் வேண்டியதில்லை. ட்ரிக்கு தெரியாமல் பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம லாஸ்ட் தான் சார் மீட் பண்ணுவோம். இதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதில்லை. மண்டேயோட லெவல் நான் தரேன் சார். நிஃப்டி 25,390 பிரேக் பண்ணால் அப்சைடு,
25,230 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,320.65. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 59,850 பிரேக் பண்ண அப் சைடு, 59,430 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 59,610.45. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,490 பிரேக் பண்ண அப் சைடு, 81,990 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 82,269.78. இதான் சார் இதோட லெவலு. நீங்கள் ட்ரேடு பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். நம்ம ட்ரேடில் வந்து எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் தான் வரப்போகிறோம். யாரும் லாஸ் பண்ணுங்கிற மோட்டிவேஷன் வரப்போகிறதில்ல. நம்ம வரும்போது இருக்கிற ஆர்வம் ரொம்ப எமோஷனல் ஆகி ட்ரேடு பண்ணி தான் சார் நம்ம லாஸ் பண்ணிடுறோம். அந்த லாஸ் இன்னொருத்தருக்கு போகுது. அது யாருக்கு போகுது உங்களுக்கு தெரியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடோட அளவு வந்து லாட் சைஸு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் சார். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு லெவலில் பண்ணுங்கள். உங்களோட ஃபண்டு இருக்குங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் இல்லை சார். மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த ஸ்டாப் லாஸ் போடணும். இது நிறைய டைம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சார். ரீசனான ரிப்ளை நான் கண்டிப்பாக தரேன் சார். மண்டே ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.